ஒரு அப்பனே தான் பெத்த மகள கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை பண்ணி சீரழிச்சது மட்டும் இல்லாம நல்லவன் மாதிரி நாடகம் ஆடியிருக்கான். இப்படிப்பட்ட கொடூரனுக்கு தமிழக அரசு இப்ப தூக்கு தண்டனை கொடுத்திருக்கு. இந்த சம்பவத்தோடைய பின்னணியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. திருநெல்வேலி பகுதி நாங்குநேரி பகுதியில் இருக்கக்கூடிய 49 வயதான ஒரு கூலி தொழிலாளிக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 14 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருந்துட்டு இருக்கு. இந்த பெண் குழந்தைக்கு தன்னுடைய அப்பங்காரனே வீட்டில் யாருமே இல்லாத சமயத்துல தவறான முறையில அந்த பொண்ணை டச் பண்ணியிருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணுகிட்ட தவறான முறையில நடந்துக்கவும் செஞ்சிருக்கான். இது எல்லாத்தையும் மீறி பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து அந்த பொண்ணுக்கு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தன்னுடைய அப்பாவே தாங்கிட்ட தவறான முறையில பழகுறாரு அப்படிங்கிறத அவங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தன்னுடைய அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்பா என்கிட்ட தவறான முறையில நடந்துக்கிறாரு, என்னை இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா இதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிருக்காங்க. ஷாக் ஆனதுக்கப்புறமா தன்னுடைய கணவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதத்துலேயும் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அந்த அப்பங்காரன் சொன்ன பதில் இதான், பெத்த மகள்கிட்ட யாராச்சும் இப்படி நடந்துப்பாங்களா? நம்ம பொண்ணு பொய் சொல்றா, அவளுக்கு நான் பேசுறது நான் பழகுறதுலாம் தப்பா தெரியுது போல இருக்கு, நான் எப்படி அவகிட்ட நடந்துப்பேன், யாராச்சும் அப்பங்காரன் அந்த மாதிரி நடந்துப்பானா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி தன்னுடைய மனைவியை அந்த ஒரு சமயத்துல சமாதானப்படுத்திருக்கான். தான் பெத்த பொண்ணுக்கிட்ட தவறா நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தன்னுடைய தாய்கிட்ட இந்த மாதிரி அப்பா நடந்துக்கிறாரு அப்படிங்கறத சொன்னதுக்கு அப்புறமாவும் அந்த பொண்ணு பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி மனைவியை சமாதானப்படுத்திட்டு திருப்பி மீண்டும் மீண்டும் இதே காரியத்தை இந்த ஒரு கொடூரன் செஞ்சிருக்கான். அதாச்சும் தன்னுடைய மனைவி வீட்டில் இல்லாத எல்லா சமயத்துலையுமே தன்னுடைய பொண்ணு கூட ரொம்பவுமே தவறான முறையில் மிரட்டி தொடர்ச்சியாக இருந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா அந்த பொண்ணால் இந்த கொடுமையை தாங்கவும் முடியல, பயங்கர சித்திரவதையை அனுபவிச்சிருக்காங்க. அம்மா கிட்ட சொன்னா இது எல்லாமே போய் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறாரு. இந்த ஒரு விஷயத்த வெளியும் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கையை அந்த பொண்ணு அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான தவறுகள் செய்யும் போது வெளில யார்கிட்டயாச்சும் சொன்னா உன்னையும் உங்க அம்மாவையும் நான் கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. ஸோ இப்படி மிரட்டுறதுனால வெளில யார்கிட்டயாச்சும் சொன்னா எங்க நம்மளை கொலை பண்ணிடுவாங்களோ, நம்ம அம்மாவை எங்க கொலை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அந்த ஒரு பொண்ணும் இதை எங்கேயுமே வெளில சொல்லாம இருந்திருக்காங்க. இந்த ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த சிறுமியோடைய உடல்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா வயிற்று பகுதி பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அந்த பொண்ணுடைய அம்மாக்கு ஒரு சந்தேகமும் வந்திருக்கு. தன்னுடைய பொண்ணு சொன்ன இந்த ஒரு விஷயம் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெண் குழந்தைய கூட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பொண்ணை செக் பண்ணிட்டு உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. இதை கேட்டு அந்த அம்மா பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கையோட தன்னுடைய பெண் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு நாங்குநேரி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்டும் பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தனமான செயலை செஞ்சது என்னுடைய கணவர் தான், அதாச்சும் இந்த குழந்தையோடைய அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்டும் பண்றாங்க. இந்த ஒரு புகாரை தொடர்ந்து நாங்குநேரி அனைத்து மகளிர் காவல்துறையில என்ன பண்றாங்கன்னா, போக்சோ சட்டத்துக்கு கீழே இந்த ஒரு வழக்கை பதிவு செஞ்சது மட்டும் இல்லாம அந்த ஒரு கொடூர தந்தையை கைதும் செய்யறாங்க. கைது செஞ்சதுக்கு அப்புறமா அந்த அப்பா மகள் இவங்க 2 பேருடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு கொடூர செயலை செஞ்சது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா தான் அப்படிங்கிறத உறுதியும் படுத்துறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஒரு விசாரணை இன்னும் தீவிரமாகுது. இந்த வழக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்துல நீதிபதி சுரேஷ்குமார் தலைமையில லாஸ்ட் ஒரு 7 மந்தாவே வழக்கு விசாரணை தொடர்ந்து போயிட்டே இருந்தது. இந்த நிலையில போலீசாருடைய வலுவான ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போதும் அதையும் தாண்டி முக்கியமா மருத்துவ அறிக்கைகள் எல்லாமே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை அந்த அப்பா தான் அவன் மகளுக்கே செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்ச நீதிபதி இப்ப இதுக்கு ஒரு தீர்வையும் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு வழக்குடைய தீர்ப்பை சொன்ன சுரேஷ் அவர்கள் சொன்ன விஷயங்கள் இதான்,
இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல தன்னுடைய மகளுக்கு செஞ்சதே அவருடைய அப்பா அப்படிங்கிறதுனால, இந்த வழக்கு அரிதிலும் அரிதா கருதப்படுது. அது மட்டும் கிடையாது. சமூகத்துல நடக்கிற எத்தனையோ குற்றங்கள்ல இருந்து தன்னுடைய மகள காப்பாத்த வேண்டிய ஒரு தந்தையே இப்படிப்பட்ட செயல செஞ்சது ரொம்பவுமே கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. அங்கங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. அதுலலாம் இருந்து தன்னுடைய ஒரு பெண் குழந்தைய காப்பாத்த வேண்டியதே அந்த ஒரு அப்பா தான். அவரே இப்படி செஞ்சிருக்கிறது ரொம்பவுமே கேவலமான ஒரு செயலா இருக்கிறது மட்டும் இல்லாம, ஒரு பெண் குழந்தை தன்னுடைய வீட்லயும், தன்னுடைய அப்பா கிட்டயும் தான் ரொம்ப சேஃப்டியாவும், அவங்க கிட்ட தான் ரொம்ப ஓப்பனாவும், அவங்க கிட்ட தான் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மத்த விஷயங்களா இருக்கட்டும், தனக்கு நடக்கக்கூடிய மற்ற குற்றங்களையா இருக்கட்டும், அவங்க தான் தன்னுடைய அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாரி இருக்கும். ஆனா, அப்படிப்பட்ட அப்பாவே இப்படிலாம் செய்யறது ரொம்பவுமே கேவலமான ஒண்ணா இருக்கு அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல செஞ்ச அப்பா, எந்த ஒரு சந்தேகமே இல்லாம இவரு தான் இந்த தப்ப செஞ்சாரு அப்படிங்கிற அளவுக்கு உறுதியும் செய்யப்பட்டிருக்கு காவல் தரப்புல இருந்து. இப்படிப்பட்ட ஒரு கொடூரனுக்கு தூக்கு தண்டனை தான் கரெக்ட்டான விஷயம் அப்படிங்கிறத திருநெல்வேலி சிறப்பு நீதிமன்றத்துல சுரேஷ்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. சிறுமியோடைய மனநிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையோடைய வாழ்நாள் முழுக்க இந்த ஒரு விஷயம் ஒரு தீராத வடுவா மைண்ட் செட்ல போயிட்டே இருக்கும். ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல குடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஒரு கொடூரனுக்கு ரூ. 25,000 ஃபைன் கட்ட சொல்லி தூக்கு தண்டனையும் குடுத்திருக்காங்க. இந்த ஒரு சிறுமிக்கு அரசு தரப்புல இருந்து 10 லட்சம் தரணும் அப்படிங்கிற மாரியும் நீதிபதி இப்ப சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துல பாதிக்கப்பட்ட அந்த ஒரு சிறுமிக்கு இது ஒரு மிகப்பெரிய கொடூர செயல். இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட கொடூர செயல செஞ்ச தந்தைக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தாலும், இது ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஆல்ரெடி தூக்கு தண்டனைலாம் வழங்கப்பட்ட பல குற்றவாளிகள் இப்ப ஃப்ரீயா நடமாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஒரு வழக்கம் மாறாம இருக்கணும். அந்த ஒரு பெண் குழந்தைக்கு யாருக்குமே நடக்காத ஒரு கொடூரம் நடந்திருக்கு. தன்னுடைய அம்மா கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லியும், தன்னுடைய அம்மா கிட்ட அந்த ஒரு கணவர் இப்படிலாம் ஒரு பெண் குழந்தை கிட்ட பெத்த அப்பனே நடந்துப்பானா அப்படிங்கிற மாரி நல்லவன் மாரிலாம் பேசி கடைசி வரைக்குமே அந்த குழந்தைகிட்ட தொடர்ச்சியா இந்த மாதிரியான ஒரு தவற பண்ணியிருக்கான். அதுவும் அந்த பெண் குழந்தை கர்ப்பமாகுற வரைக்கும் விடாம இந்த ஒரு செயல செஞ்சிருக்கான். அவனுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு பயம் அப்படிங்கிறதே இல்லாம இருந்திருக்கு. இப்படிப்பட்ட கொடூரமான தந்தைகள் இருக்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒண்ணா தான் இருக்கு. நீங்க இந்த ஒரு சம்பவத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.